வணக்கம். இப்போ பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்லி நிறையா முகநூல் நண்பர்கள் தெரிவிக்கிறாங்க, சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் அரிசினா எந்த எந்த வகையான பிளாஸ்டிக்கில் அவங்க தயார் பண்ணுறாங்க, அது எப்படி குக்கிங் ஆகுது, அது எப்படி டைஜஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வகையில் பிளாஸ்டிக் மாதிரி அரிசி செய்கிறதுக்கு எவ்வளோ சுலபாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ பிளாஸ்டிக் அரிசினா பாலிஎத்திலீன் அது இருக்குது. அதில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இல்லை. அடுத்தது பார்த்தா பாலிவினைல் குளோரைடு, அதாவது பிவிசி பைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது பிளாஸ்டிக்கில். அதில் பார்த்தோம்னா அது ரெண்டு தான் வெள்ளை ரகத்தில் இருக்குது. அதில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்படியே அதை செய்கிறதுக்கான அப்படின்னா அதுக்கு தனி ஃபேக்ட்ரி, அதாவது அந்த வடிவம் அமைப்பதற்கான ஒரு தொழிற்சாலையே நிறுவ வேண்டியது இருக்கும். இப்படி இருக்கையில் யாரோ வதந்தி கிளப்புறாங்களா இல்லை உண்மையா என்னங்கிறத அரசாங்கம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது அரிசி ஆலையில் அரைக்கப்படும் அரிசியில் சிறு அரிசிகள் இருக்கும், சின்ன சின்ன அரிசிகள், குருணைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரிசிகள் இருக்கும். அந்த அரிசியை என்ன செய்வாங்கன்னா, இங்கே நம்ம சாப்பிட்ற மைதா இருக்குல்ல, அந்த மைதாவோட மிக்ஸ் பண்ணி அதை அரிசி ஷேப்புக்கு கொண்டு அதை கலந்துருவாங்க. இதுதான் மைதாவை தான் கலப்பாங்க, மைதா அந்த பொருளை கலப்பாங்க. வேறு விதத்தில் பிளாஸ்டிக் அரிசின்னு ஒன்று தயார் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கணும்னா ஒன்று மெஷின் இருக்கணும், இல்லை நான் சொன்னது போல் அந்த அரிசி குருணையால் வேறு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது இருந்ததுன்னா அதில் மைதா அதை அந்த அரிசி சைஸில் காய வச்சு ஏதாவது பண்ணலாம். அப்படி பார்த்தாலும் அதை குக்கிங் ஆகையில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அல்லது மெலிந்து போகும், ஏதோ ஒரு தன்மை காட்டும். அப்போ கலப்படமாக அதை செய்வாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. அதை கட்டாயம் நம்ம தவிர்க்கணும். அதை பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது தான். இதுதான் உண்மையான நிகழ்ச்சியாக இருந்திருக்கக்கூடும். மற்றபடி பிளாஸ்டிக்கில் அரிசி செய்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம். அதுக்கான ஃபேக்ட்ரி அமைக்கணும். இத்தனை வடிவத்தில், இத்தனை இன்ச்சில் அந்த அரிசி அளவில் பிளாஸ்டிக்கை அடித்து கொடுக்கணும். அப்படி பார்த்தா தண்ணிக்குள்ளே போட்டால், தண்ணிக்கு மேலே போட்டால் மிதக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளுமே அந்த அரிசி அளவு அந்த அளவு திக்னஸ் உள்ளது தண்ணிக்குள்ளே போட்டால் உள்ளே முழுக்க தான் செய்யும், மிதக்காது. கொஞ்சம் ஒயிட்னஸ் இதெல்லாம் அப்படியே செஞ்சால் கூட அவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு அவங்க செய்வாங்க. அப்படி பிளாஸ்டிக் அரிசி செய்கிற தொழிற்சாலை இந்தியாவிலையா இல்லை எந்த நாடுமே அனுமதிக்காது தெரியுது. பார்த்துட்டு மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள். அதை என்னோட கருத்துக்கு இல்லை உண்மை அப்படின்னா நீங்கள் அதை சாம்பிள் அல்லது நேரடியாக என்னோடய முகவரிக்கு, என்னோட இமெயில் எல்லாமே இருக்குது, என்னோடய முகவரிக்கு பார்சல் யாரும் அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.